43ஆம் வசனம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இப்ப பார்வோன் என்ன பண்றான்? அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றினான். இது எதை காண்பிக்கிறது? பார்வோனுக்கு அடுத்தபடியாக எல்லா அதிகாரமும் யோசேப்புக்கு தான் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கிறது. இப்போ ரதத்தின் மேல் யோசேப்பை ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசம் முழுவதையும் சுற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இனி யோசேப்பு தான் எகிப்து தேசத்தின் அதிபதி என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவித்து ஊர் மக்களை எல்லாம் அவனை பணியும்படி செய்கிறான். ரதம் போயிட்டே இருக்கு, ஊர் மக்கள் எல்லாம் மண்டியிட்டு வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வாசிப்போம் 44ஆம் வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இப்ப பார்வோன் அடுத்து என்ன சொல்றான்? பார்வோன், நான் பார்வோன் தான், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒருவரும் உன்னுடைய